மிடில் கிளாஸுங்கிறது அந்த அம்மாளுக்கு தெரியலங்கிறது தெரிஞ்சு அந்த ஃபேஸில் பார்த்தா அப்படி தான் இருந்தது. மிடில் கிளாஸா அப்படிங்கிற பார்த்தா இந்தியாவில் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டில் ஒரு விஷயம் கூட இல்லாத ஒரு பட்ஜெட்டுங்கிறது இந்த பட்ஜெட்டாக தான் இருக்க முடியுங்கிறாங்க. உங்களோட பழைய தங்க நகைகளை விற்க, அடகு வச்ச தங்க நகைகளை மீட்டு நியாயமான விலைக்கு விற்க இப்பவே ஜிஎன்ஆர் கோல்டு ட்ரேடர்ஸ்க்கு கால் பண்ணுங்க. உதயநிதி போல ஒரு துணை முதலமைச்சர் போன்ற பெரிய பதவியில் இருப்பது கொஞ்சம் வார்த்தைகளில் கொஞ்சம் கண்ணியம் இருக்கிறது நல்லது. எங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுக்கல, உங்கள் அப்பா விட்டு காசையாக கொடுக்குறேன்னு கேட்கறது வழக்கமாக கேட்குறது. அதெல்லாம் கண்ணிய குறைவு இல்லை. தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டு எலெக்ஷனையும் பீகார் மாதிரி ஒரு மகாராஷ்டிரா மாதிரி பண்ணிட்டாங்க. அதனால தான் பட்ஜெட்டில் தமிழ்நாடு அழிச்சு. பொதுவாக பணக்காரர்கள் உபயோகப்படுத்துகிற பல பொருட்களுக்கு நிறைய விலை குறைச்சிருக்காங்க. அவங்களுக்கு தான் அது தேவை, அதுக்கு தான் குறைச்சிருக்காங்க. அந்த மாதிரி விமான பயண டிக்கெட்டை குறைச்சா உங்களுக்கு எனக்கு என்ன லாபம்? வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நிர்மலா சீதாராமன் அவர்கள்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று வச்சுருந்தாங்க. மிடில் கிளாஸ்க்கு என்ன மாதிரியான பட்ஜெட் தாக்கல் இதில் பண்ணியிருக்கீங்க, என்ன மாதிரியான விஷயங்கள் இதில் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஒரு ரியாக்ஷன் ஒன்று கொடுத்துருந்தாங்க. நீங்களும் பார்த்துருந்தீங்க. அந்த ரியாக்ஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதில் நல்ல தெளிவாகவே தெரிஞ்சுது. மிடில் கிளாஸுங்கிறது அந்த அம்மாளுக்கு தெரியலங்கிறது தெரிஞ்சுது. அந்த ஃபேஸில் பார்த்தா அப்படி தான் இருந்தது. மிடில் கிளாஸா அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தாங்க. பட்ஜெட்டில் ஒன்றுமே இல்லையே. இந்தியாவில் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டில் ஒரு விஷயம் கூட இல்லாத ஒரு பட்ஜெட்டுங்கிறது இந்த பட்ஜெட்டாக தான் இருக்க முடியுங்கிறாங்க. வளர்ச்சி திட்டங்களோ, வருங்காலத்தில் என்ன திட்டங்கள், நடந்த திட்டங்களுக்கு என்ன காசு, ஒன்றுமே இல்லைன்றாங்க. பல மாநிலங்களில் கழிச்சு கட்டியிருக்காங்க. குறிப்பாக தமிழ்நாடு ஏறத்தாழ ஓரம் கட்டியிருக்காங்க. அதை தான் ஸ்டாலின் முதல்வர் க்ளீனாக சொன்னார். கம்ப்ளீட்டாக வஞ்சனை பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு டைமும் சொல்லிட்டு தான் இருக்காரு. அது வழக்கமாக பண்ணுறது உண்டு அந்த மாதிரி. பட் இந்த தடவை அது நிஜமாவே இருந்திருக்கு. தேர்தல் நடக்குதுன்னு தெரிஞ்சும் கூட பட்ஜெட்டில் எந்த சலுகையும் சொல்லலைன்னும் போது ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது இல்லை. ஆனால் இது எல்லா இடத்துலையும் பார்க்கப்படுது. தேர்தல் வருதுன்னு தெரிஞ்சுமே இந்த மாதிரியான எந்த ஒரு விஷயமும் பண்ணல அப்படிங்கிற ஒரு விஷயம் பெருசாக. அது தமிழ்நாட்டை பற்றி அவங்க வேறு மாதிரி முடிவு எடுத்துட்டாங்க. வேறு அவங்க தான் ஜெயிப்பாங்கங்கிறாங்க. ஏன்னா ஞானேஷ்குமார் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாருங்கிறாங்க. அதனால் இது இவங்களுக்கு என்ன கொடுக்குறதுங்கிறது அந்த அலட்சியமாக கூட இருக்கலாம். அந்த பட்ஜெட்டில் எனக்கு வர சந்தேகம்னா, ஞானேஷ்குமார் தமிழ்நாட்டு எலெக்ஷனை தேர்தல் ஆணையர் ஒரு வழி பண்ணிட்டாருன்னு தெரியுது. அதனால் அதுக்கெல்லாம் ஒன்று சலுகைகள்லாம் கொடுக்கணும், ரிசல்ட்டெல்லாம் நமக்கு ஃபேவரபுளாக நான் பண்ணிட்டேங்கிற மாதிரி உத்தரவாதம் கொடுத்துருப்பார். ராகுல் காந்தியுடைய ஸ்டேட்மெண்ட்டுடைய அடிப்படையில் வச்சு பார்க்கும்போது தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டு எலெக்ஷனையும் பீகார் மாதிரி ஒரு மகாராஷ்டிரா மாதிரி பண்ணிட்டாங்க. அதனால தான் பட்ஜெட்டில் தமிழ்நாடு அலட்சியப்படுத்தப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். பொதுவாகவே ஒவ்வொரு தடவையும் இந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது மிடில் கிளாஸ்க்காக இருக்கட்டும், அதிகபட்சமாக நம்ம மிடில் கிளாஸ் அதுக்கு கீழே இருக்கிற யாருக்குமே பெருசாக நிறைய விஷயங்கள் வராது. அதை யாரும் கண்டுக்கவும் மாட்டாங்க. ஏன்னா அது வழக்கமாக நடக்கிற ஒரு விஷயமாவே இருக்கும். பொதுவாக இந்த வாட்டி நீங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி அதே விஷயம் தான் நடந்திருக்கு. குறிப்பாக இந்த ஹையர் ஸ்டடீஸ் யாரெல்லாம் இன்டர்நேஷ்னல் லெவலில் போய் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு, இன்டர்நேஷ்னல் டூர் போகிறாங்களோ யார் அவங்களுக்கு, இன்டர்நேஷ்னல் லெவலில் யார் போய் ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் தான் இந்த டேக்ஸ் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? எப்போவுமே பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா பேனாவினுடைய விலை 10 ரூபாயிலிருந்து 8 ரூபாயாக குறைக்கப்பட்டது, 2 ரூபாய் குறைக்கப்பட்டது அப்படின்வாங்க. அதே சமயத்தில் அதில் நிரப்புகின்ற இங்கினுடைய விலை 1 ரூபாயிலிருந்து 7 ரூபாயாக மாற்றப்பட்டதுமாங்க. இதில் லூஸ் பண்ணி தான் அதில் ஏற்றிடுவாங்க. அது மாதிரி இந்த மாதிரி ஒரு சலுகை கொடுக்குறாங்கன்னா அதோட தொடர்புள்ள இன்னொரு இடத்துல ஏற்றிருப்பாங்க. இதில் வர லாஸ் அதில் காம்பன்சேட் பண்ணிக்கணும். அது இருக்குதாங்கிறது பார்க்கணும். அதனால் ஒரு வேளை அப்படி குறைச்சிருந்தாக்கா நல்லது தானே. டேக்ஸ் குறையுதுன்னாவே நல்லது தானே. ஆனால் இது பெரிய பெரிய பணக்காரங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா தானே இருக்குது. அதுக்கு மட்டும்தானே டேக்ஸ் அப்படிங்கிறதே குறைஞ்சிருக்கு. வரி சலுகைகள்னு போட்டிருக்காங்க. பார்த்தாக்கா ஏர் கண்டிஷன் அது இது மாதிரி தான் போட்டிருக்காங்க. கார்கள் விலை போட்டிருக்காங்க. இதை பார்த்தா பணக்கார பட்ஜெட் தான் அது. நேற்று பார்த்தாங்க எதுலாம் விலை குறையும், எதெல்லாம் விலை ஏறும்னு போட்டிருந்தேன். பார்த்து படித்தா பொதுவாக பணக்காரர்கள் உபயோகப்படுத்துகிற பல பொருட்களுக்கு நிறைய விலை குறைச்சிருக்காங்க. அவங்களுக்கு தான் அது தேவை, அதுக்கு தான் குறைச்சிருக்காங்க. அந்த மாதிரி இருக்குது. விமான பயண டிக்கெட்டை குறைச்சா உங்களுக்கு எனக்கு என்ன லாபம்? அதனால் இதெல்லாம் பெட்ரோல் விலையை குறைச்சாங்கன்னா அர்த்தம் இருக்குது, எல்லோரும் யூஸ் பண்ணுறது.
அது மாதிரி பொதுமக்கள் அனைவரும் பயன்படுத்துகிற எந்த பொருளுக்குமே எந்த செலவுக்குமே இன்னும் என்ன போன்ற மாத சம்பளம் வாங்குகிற ஆட்களுடைய கதியை பாருங்க. எங்களுக்கு அதே டேக்ஸுன்ட்டாங்க. டேக்ஸில் சலுகை கொடுக்கல. என்ன மாதிரி வயோதிகர்கள் பென்ஷன் வாங்குறவங்களுக்கு எந்த சலுகையும் கொடுக்கல. இதில் என்ன லாபம் இருக்குது? பொதுமக்கள் அதை தான் சொல்கிறாங்க. மிடில் கிளாஸுக்கு என்ன பென்ஷனை நம்பரெல்லாம் மிடில் கிளாஸ், அவங்களுக்கு என்னடா பண்ணுன்னு கேட்டாங்க. அந்த மாளுக்கு பதில் இல்லை. அந்த மாளுக்கு மிடில் கிளாஸே இருக்கிறது தெரியல. அந்த ரியாக்ஷன் பார்த்தா அப்படியே தெரியும். அப்படியே மிடில் கிளாஸ் ஒன்று இருக்குது, அதான் அதை மறந்துட்டோமே அப்படிங்கிறது தான். அது அந்த ஒரு 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 செகண்ட் அவங்க கொடுத்த இது உடனே நல்லா தெரியுது. அந்த மாளுக்கு அது ஞாபகமே இல்லை. அந்த மாளுக்கு என்ன தெரியும்? ஐஏஎஸ் அதிகாரிகள் போடுறாங்க பட்ஜெட்டு, படிக்கிறது தானே இவங்க வேலை. இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன நமக்கு என்ன தெரியும்? அதனால் அறியாமல் செய்த பிழை தான். ஜெயசுநாதர் சொன்ன மாதிரி தாங்கள் அறியாமல் செய்யும் இவருடைய பிள்ளைகள் மன்னித்து விடுகள் ஜெயசுநாதர் சொன்னார்ல, அது மாதிரி நிர்மலா சீதாராமனுடைய அறியாமை அந்த பட்ஜெட்டில் என்ன இருக்குங்கிறது அந்த மாதிரி தெளிவாக தெரியுமான்னு தெரியல. அவங்க எதோ இந்தியில் கேட்குறாங்க, இந்தியில் பதில் சொல்கிறாங்க, ஓரளவுக்கு புரியுது, சமாளிக்கத்தான் பார்க்குறாங்க. ஒவ்வொரு வாட்டியும் இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யும் போது நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து அதிகமாக ட்ரோல் செய்யப்படுறாங்க, மீம் செய்யப்படுறாங்க. அவங்கள வந்து அந்த மாதிரியான ஒரு கேலி பண்ணுற விஷயங்கள்லாம் தொடர்ந்து போயிட்டுருக்கு. இல்லை, அது இந்த தடவை அது நடக்கலை. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் என்ன பண்ணுவாங்கன்னா, தமிழுக்கு தான் பெரிய சேவை செய்கிறதா நினச்சிக்கிட்டு திருக்குறள் சொல்லுவாங்க, சங்க இலக்கியங்கள் அதெல்லாம் கோட் பண்ணிலாம் பேசுவாங்க. அதான் எல்லோரும் கிண்டல் பண்ணாங்க. உனக்கு என்ன தெரியாது, என்னத்துக்கு நீ பேசுகிறேன்னு ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்காக, நியாயப்படுத்துறதுக்காக சில தமிழில் பெரிய பாண்டித்யம் வச்சுக்கிட்டு இருக்க மாதிரி தான் தமிழச்சிங்கிற மாதிரி காட்டுறதுக்காகலாம் பேசுவாங்க. இந்த தடவை அது மாதிரி ஒன்றையும் காணும். அதை தான் முதல்வரும் சொல்லியிருக்காரு. வழக்கமாக திருக்குறள்லாம் ஏதாவது சொல்லுவாங்க, இந்த தடவை அதையும் காணும். தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கப்பட்டது அப்படின்னு. அதனால் இந்த தடவை அவ்வளோ கிண்டல் பண்ணுறதுக்கு பட்ஜெட்டில் விஷயம் இருந்தாலும் கிண்டல் பண்ண முடியும். கிண்டல் பண்ணுறதுக்கோ பாராட்டுறதுக்கோ ஒன்றுமே இல்லையே. எனக்கு பட்ஜெட்டை பற்றி அவ்வளோவா தெரியாது. மேலே இருந்த வாரியாக பார்த்தபோது நமக்கு அதில் ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சுது. அடித்தட்டு மக்களுக்கும் மத்திய தர மக்களுக்கும் அதில் எப்போவுமே பட்ஜெட் அப்படித்தான். மாநில அளவில் போடுற பட்ஜெட்டு தான் நமக்கு நேரடி தாக்கம் ஏற்படுத்த முடியும். மத்திய அரசினுடைய பட்ஜெட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓவராலாக தரும். மிடில் கிளாஸு, அப்பர் கிளாஸு இதெல்லாம் பார்க்க முடியாது. அந்த பாலிசி எடுக்கும்போது ஆல் ஓவர் இந்தியாவுக்கு எடுக்கிறதுனால அதை வந்து ஸ்பெசிஃபை பண்ணி இவங்களுக்கு தான் சொல்லி குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி செய்ய முடியாது. சில பெரிய விஷயங்கள், அதாவது ஏஎம்ஸுக்கு அந்த ஆல் இண்டியா இன்ஸ்டியூட்டை பற்றி ஒரு வார்த்தை இல்லை, மெட்ரோ ரயிலை பற்றி ஒரு வார்த்தை, இதெல்லாம் வந்து ஆல் இண்டியா லெவலில் பெரிய ப்ராஜெக்ட்ஸ். அதை பற்றி பேசும்போது அந்த மத்திய பட்ஜெட்டை பேசலாம். மற்றபடி மற்ற விஷயங்கள்லாம் எடுக்கும்போது மத்திய பட்ஜெட்டு எல்லா ஸ்டேட்டையும் கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்போ ஒரு ஸ்டேட்டை விட்டு போகலாம், ஒரு ஸ்டேட்டு அதிகப்படியாக பேசப்படலாம், அதெல்லாம் இருக்கலாம். பட்டு ஒரு கிண்டலும் கேலிக்கு ஆளாகிற அளவுக்கு அந்த அவங்க வந்து என்ன அடக்கி வச்சாங்க, பட்ஜெட்டையும் அடக்கி வச்சாங்க. அதனால் அது அந்த கலாட்டாவெல்லாம் ஒன்றும் வரல. ஓகே. இப்போ இந்த விஷயத்தை வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போதே அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எதுவுமே வந்து எலெக்ஷனுக்காக கிடையாது, இந்தியாவுடைய வளர்ச்சிக்காக தான் இந்த டேக்ஸ் எல்லாமே வந்து போட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியும், இல்லை டேக்ஸ் அதிகரிச்சிருக்கிறது எல்லாத்துக்குமே சார்ந்த ஒரு விஷயத்தை வந்து சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு முக்கியமான ஒன்றா இருக்கும்? இல்லை, பொதுவாக எலெக்ஷன் நடக்கிற டைமில் வந்து அந்த குறிப்பிட்ட மாநிலங்களுக்கு வந்து பல சலுகைகளை அறிவிப்பாங்க. இந்த தடவை அது அறிவிக்கலை. அதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, மக்கள் வந்து எலெக்ஷனில் ஓட்டு போட்டு தான் ஜெயிக்கணுங்கிற கட்டாயத்தில் அவங்க இல்லைங்கிறது தெரியுது. பீகார் மாதிரி மகாராஷ்டிரா மாதிரி எங்கேயும் அதை பண்ண போகிறாங்கன்னு அர்த்தம். அதனால தான் அலட்சியப்படுத்தியிருக்காங்க. நீ என்ன ஓட்டு போடுறத நான் என்ன ஜெயிக்கிறேன்? கிளியராக சொல்லுங்கள் சார். அப்போ எப்படி அவங்க என்ன ஒரு விஷயம் அதாச்சும் இங்கே வேணான்னா என்ன மாதிரியான அந்த இடத்துல நமக்கு ஒரு வேலை ஆகணுன்னாக்கா அவனை தாஜா பண்ணுறதுக்கு சில விஷயங்கள் செஞ்சு தான் தீருவோம். அது மாதிரி ஒரு தமிழ்நாடு இந்த எலெக்ஷன் நடக்கிற மாநிலங்களுக்கு எந்த சலுகையும் சொல்லலைன்னா என்ன அர்த்தம்? தேர்தல் ஆணையத்தை தயார் பண்ணிட்டாங்க, வேணுங்கிற ரிசல்ட் அவங்க ரெடி பண்ணிட்டாங்கன்னு தானே அர்த்தம். பீகாரில் நடந்துருச்சு, மகாராஷ்டிராவில் முதலில் நடந்துருச்சு, பீகாரில் அடுத்த நடந்தது. இப்போ வர்ற தேர்தல் இந்த மாநிலங்கள்லேயே அதை செய்வாங்கங்கிறதுக்கு ஆரம்பமாக இதை நம்ம பார்க்கலாம். ஆக இது இங்கே இருக்கிற ஆளுங்கட்சியெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்குது. எப்போ இன்றைக்கி வந்து எலெக்ஷனுக்கு கூட அவங்க பயப்படல அப்படின்னாக்கா, எலெக்ஷனை அவங்க டேம்பர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகங்கிறத வந்து ஒரு குழு மாதிரி கூட இதை எடுத்துக்கலாம். பொதுவாக நீங்கள் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய பட்ஜெட் தாக்கல் ஒவ்வொரு முறையும் பண்ணுறதா இருக்கட்டும், சில விஷயங்கள் செய்கிறதா இருக்கட்டும், நீங்கள் அதை எப்படி சார் பார்க்குறீங்க? பொதுவாக நான் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். நான் பட்ஜெட்டில் எனக்கு அவ்வளோ பாண்டித்யம் கிடையாது. நிர்மலா சீதாராமன் ஓரளவுக்கு ஒரு முதல் பெண் நிதி அமைச்சருங்கிற முறையில் அவங்க நல்லாவே பண்ணுறாங்க. பட்ஜெட் தாக்கல்லாம் நல்லா தான் பண்ணுறாங்க.
பட் ஒன்றும் புதுமைகள் எதுவும் அவங்க செஞ்சதா இல்லை. அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு. வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, பெரிய புரட்சிகரமான திட்டங்கள் எதுவும் அவங்க சொல்லலை. எழுதி கொடுத்து அதை படிக்கிறாங்க. அதுக்கு பெரிய சாமர்த்தியம் தேவையில்லை. பட்ஜெட் ப்ரெசன்டேஷனில் உங்களுக்கு படிக்க தெரிஞ்சால் போது படிச்சுட்டு போயிடலாம். ஏன்னா அப்போ குறுக்க யாரும் பேச மாட்டாங்க. வாதத்தில் வந்து நீங்கள் பதில் சொல்லும்போது தான் உங்களுடைய திறமை தெரியும். கரெக்டாக ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதிரியான ஒரு பட்ஜெட் தாக்கல் செய்யும்போது ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க. நாங்கள் என்ன அவங்க அப்பா வீட்டு காசியாக கேட்குறோம், அதாச்சும் சொத்தியாக கேட்குறோம், எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு தேவையான தானே கேட்குறோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கு அகெயின் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு வந்து ஒரு பதில் வந்து கொடுத்துருந்தாங்க. நிறைய பேருமே அதை வந்து பயங்கர மாஸாக வந்து போட்டிருந்தாங்க. நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் இதான், அதாச்சும் உங்கள் அப்பா வீட்டு காசா ஆத்தா வீட்டு காசா இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை அவங்க சொன்னதை வந்து பயங்கரமாக வந்து எடிட் பண்ணி பெருசாக போட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? இந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த சமயத்தில் கேட்டது கரெக்டான ஒரு விஷயமா? இல்லை, பொதுவாக வந்து கண்ணியமாக பேசணுங்கிறது எதிர்பார்க்கறது கூடியது. இப்போ நான் பேசலாம், எந்த பொறுப்புலையும் இல்லை. எனக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆனால் ஒரு உதயநிதி போல் ஒரு துணை முதலமைச்சர் போன்ற பெரிய பதவியில் இருப்பது கொஞ்சம் வார்த்தைகளில் கொஞ்சம் கண்ணியம் இருக்கிறது நல்லது. அதனால் அவர் கேட்ட விதத்தை நான் வந்து தப்புன்னு சொல்ல மாட்டேன். எங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுக்கல, உங்கள் அப்பா விட்டு காசையாக கொடுக்குறேன்னு கேட்குறது வழக்கமாக கேட்குறது தான். அதில் கண்ணிய குறைவு இல்லை. இருந்தாலும் கொஞ்சம் அடக்கி வச்சிருக்கலாம் அந்தம்மா சொல்லுது. ஆனால் அந்தம்மா அந்த கமெண்ட் அடித்த அந்த வார்த்தைகளுக்கு தான் பதில் சொல்லிச்சே ஒழிய அவர் சொன்ன குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லி தமிழ்நாட்டுக்கு ஏன் கொடுக்கலங்கிறதுக்கு பதில் சொல்லலை. அதை எடுத்துக்கிட்டு அதில் சமாளித்து ஓடிட்டு போயிடுச்சு. அதை தப்பிச்சுக்கிறதுக்கு அந்த வார்த்தையை பயன்படுத்திக்க. என்னடா உடம்பெல்லாம் சிறங்கு இருக்குதுன்னாக்கா சட்டையில் இருக்கிற கிழிச்சலை சொல்லிக்கிட்டு இருக்கிறியா அப்படின்னு கேட்டால் என்ன அர்த்தம்? உடம்பு பூரா சிறகு பிடிச்சிட்டு இருக்குது. அதை பற்றி நம்ம சொல்லிகிட்டு இருக்கும்போது சட்டை கிழிச்சலை பற்றி என்னை பற்றி பேசி அச்சிக்கப்படுத்துறியான்னு கேட்டால் என்ன அர்த்தம்? அது மாதிரி தான் பட்ஜெட்டு சரியாக இல்லைங்கிறத வந்து உங்கள் அப்பா வீட்டு காசையாக கேட்குறதுக்கு பதில் வந்து என்னென்னா, நீ ஏன் எங்களுக்கு கொடுக்கலங்கிற, எங்களை ஏன் புறக்கணிச்சேங்கிறதுக்கு தான் அந்த கேள்விக்கு அர்த்தம். அதுக்கு பதில் சொல்லலை. அந்த வார்த்தை தப்பாக பேசிட்டேங்கிறதுக்கு 1/2 மணி நேரம் பேசு. இவ்வளோ நேரம் ஒதுக்கி இத்தனை விஷயங்களை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார்.